ஆன்மீக ரீதியாக வன்னி மரத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நமக்கு வன்னி மரம் என்று கேள்விப்பட்ட உடனேயே அந்த வன்னி மரத்தடி விநாயகர் அப்படிங்கிற ஒரு பெயரானது நம்முடைய நினைவிற்குள் வந்துவிடும். அதாவது இந்த மதுரை பக்கம் போனவா அத்தனை பேருக்குமே இந்த வன்னி மரத்தடி விநாயகருங்கிற பெயரை எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பா. அத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதுபோக வன்னி மரம் அப்படின்னு சொன்னாலே நிறைய ஆலயங்களிலே இது ஸ்தல விருட்சமாகவும் வீற்றிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக விருத்தாச்சலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு இல்லையா, திருமுதுகுன்றம்னு தமிழில் சொல்லுவா. அந்த விருத்தாச்சலத்தினுடைய அந்த விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்திலேயே இந்த ஸ்தல விருட்சமாக இந்த வன்னி மரமானது மிகவும் சிறப்புடன் காட்சி அளிக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய அந்த புராண கதையில் போய் நம்ம பார்த்தோம்னா, அந்த ஸ்தல புராணத்தில் பார்த்தோம்னா, அங்கே ஒரு சித்தர் அமர்ந்திருந்தால் அங்கே ஒரு வன்னி மரம்ங்கிறது இருந்தது. அந்த வன்னி மரத்தடியிலே அமர்ந்து கொண்டு அந்த சித்தர் வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருப்பார் சொன்னால் அவர் தான் அந்த ஆலயத்தை நிர்மாணித்தார் அப்படின்னு சொல்வார். அந்த ஆலயத்தினுடைய திருப்பணிக்காக மக்கள்லாம் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுவாரா, அவர்களுக்குரிய கூலியாக அன்றைய தினம் மாலை பொழுதில் அவர்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த வன்னி மரத்தினுடைய இலைகளை பறித்து அவர்களுக்கு கூலியாக தருவாராம். எவர் ஒருவர் உண்மையாக மிகவும் ஸ்ரத்தையோடு உடல் உழைப்பினை அந்த ஆலயத்திற்கு செலுத்தி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வன்னி மரத்தினுடைய இலைகளானது தங்க இலைகளாகவே மாறி போய்விடுவாம். தங்க இலைகளாகவே அவர்களுக்குரிய கூலியாக சேர்ந்து விடுமாம் கையில். மற்றவர்களுக்கு சும்மா ஓபி அடிப்பவங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஏன் அப்படியான கச்சேரிக்கு போனான்ற கதையாக நிறைய பேர் ஏமாத்துவா இல்லையா, வேலை செய்கிற மாதிரிலாம் ஏமாற்றி கொண்டிருப்பார் இல்லையா, அப்படி எவர்களெல்லாம் ஏமாற்றினார்களோ அவர்களுக்கெல்லாம் அவை வெறும் காய்ந்த இலைகளாகவே போய்விட்டனவாம். அவர்களுக்கு அது தங்க இலைகளாக மாறவில்லையாம். இதனை பார்த்தே நிறைய பேர் ஸ்ரத்தையோடு அந்த ஆலயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்று தொண்டாற்றினார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஸ்தல புராணமானது சொல்லும். இன்னமும் அந்த வன்னி மரமானது அந்த ஆலயத்திலே அந்த ஸ்தல விருட்சமாகவே நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறது. அந்த மரத்திற்கடியில் உட்காந்து ஏதாவது ஒரு பிரார்த்தனையை பண்ணோம்னா நமக்கு நிச்சயமாக நடந்துடுறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆலய புராணமானது நமக்கு சொல்கிறது. இப்படி வன்னி மரத்திற்கு நிறைய சிறப்புகள் என்பது உண்டு. ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த வன்னி அப்படிங்கிற அந்த சமித்து பார்த்தோம்னா, அதாவது அந்த வன்னி மரத்தில் பார்த்தோம்னா முள்ளாக இருக்கும். ஒரு சின்ன முள் குத்துனா கூட அந்த அளவுக்கு வலிக்கும். அந்த வன்னி சமித்து அப்படிங்கிறது சனியினுடைய கிரகத்திற்குரிய சமித்தாக பார்க்கப்படுகிறது. சனைஸ்வரன் என்பவரைத்தான் ஆயுள் காரகன் என்றே சொல்கிறோம் அல்லவா. இது போக அந்த சனியினால் உண்டாகக்கூடிய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் அந்த வன்னி மரத்தடியிலே இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானை வழிபட்டால் நமக்கு அந்த சனியினால் உண்டாகக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிவிடும் சொல்றார். இந்த வன்னி மரம் என்பதே சனியினுடைய சொரூபமாக பார்க்கப்படும் பொழுது அதன் அடியிலேயே அமர்ந்து கொண்டிருக்கின்ற விநாயக பெருமான், யோசிச்சு பாருங்களேன், சனியினால் பிடிக்க முடியாத ஒரு தெய்வம் எதுன்னு சொன்னா அது விநாயக பெருமானும் ஆஞ்சநேய சுவாமியும் மட்டும்தானே. விநாயக பெருமானையும் ஆஞ்சநேய சுவாமியும் மட்டும்தான் சனியினால கிட்ட கூட ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்றார். இதற்கு நிறைய கதைகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆக சனியினால் உண்டாகக்கூடிய தொல்லைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம பொதுவா போய் நம்ம விநாயக பெருமானை வழிபட்டாலே போதும் சொல்றார். அதுவும் அந்த வன்னி மரத்தடியிலேயே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த விநாயக பெருமானை வழிபடும் பொழுது சனியினால் உண்டாகக்கூடிய அத்தனை தடைகளும் நீங்கிவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையானது நம்மிடையே இருக்கிறது. இது போக அந்த வன்னி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது அந்த ஆயுர்வேதத்தில் பார்த்தோம்னா நிறைய மூலிகைகளாகவே செயல்படுகிறது. அதாவது ஒரு மிகச்சிறந்த மூலிகையாக இந்த வன்னியானது செயல்படுகிறதுங்கிறார். இது ஒரு மெடிசினல் பிளான்ட் அப்படின்னே சொல்றார். அதற்கு கீழ் அமர்ந்து கொண்டு நாம் தியானம் செய்யும் பொழுதும் அந்த மரத்தினுடைய அந்த காற்றினை நாம் சுவாசிக்கும் பொழுதும் நம்முடைய உடலானது ஆரோக்கியம் பெறுகிறதுங்கிறார். அந்த வன்னி மர பட்டையை எடுத்து கொண்டு அதனை அரைத்து இந்த சருமத்திலே பூசிக்கொள்ளும் பொழுது சரும நோய்கள்லாம் நீங்குகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கா. இது போக அந்த சுவாச பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட இந்த வன்னி மரத்தினுடைய பட்டையானது ஒரு மிகச்சிறந்த மருந்தாகவே பயன்படுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை நம்மால் படித்து தெரிந்து கொள்ள முடியும். ஆக வன்னி என்பது ஒரு மருத்துவ மூலிகையாகவும் இருக்கிறது. ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது சனியினால் உண்டாகக்கூடிய தடைகளையும் இடைஞ்சு
இடைஞ்சல்களையும் நமக்கு நீக்குகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதற்கும் அடுத்தபடியாக அந்த வன்னி மரத்து அடியிலே உட்கார்ந்து கொண்டு நாம் சுவாசிக்கும் பொழுது முழுமையாக அங்கே உட்கார்ந்து நம்ம ஒரு இறைவனை தியானிக்கும் பொழுது நம்முடைய மன சிந்தனையானது ஒருமுகப்படுகிறது. இப்படின்னு சொல்லி நிறைய சிறப்புகளை இந்த வன்னி மரமானது தனக்குள்ளாக கொண்டிருக்கிறது. நம்ம வன்னி அப்படின்னு சொன்னா இது ஏதோ ஒரு கிடைத்தற்கரிய மூலிகை போல இருக்கு, இதனை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்கிற மாதிரிலாம் நினைச்சுட்டு இருப்போம். ஆனால் நிறைய ஆலயங்களிலே பல சிவாலயங்களிலும் இந்த வன்னி மரம் என்பது ஸ்தல விருட்சமாகவே காட்சி அளிக்கிறது. நம்ம அதை கவனிக்க மறந்துடுறோம். ஏதோ அவசரமாக வரோம், நேராக போகிறோம், சுவாமி தரிசனம் பண்ணுறோம், மறுபடியும் ஓடி போயிடுறோம். நான் சொன்ன மாதிரி அந்த விருத்தாசலம் போன்ற ஆலயங்களுக்கு செல்லுங்கள். நிறைய ஆலயங்களில் பார்த்தோம்னா நிறைய புராதனமான ஆலயங்கள்லாம் இருக்குது, நிறைய பிராச்சீனமான ஆலயங்கள்லாம் இருக்குது. அங்கே போய் பார்த்தோம்னா பழங்காலத்து ஆலயங்களிலே அந்த வன்னி மரம் மிகவும் உயரமாகவே வளர்ந்திருக்கும், மிக பிரம்மாண்டமாகவே வளர்ந்திருக்கும். அதற்கடியில போய் நம்ம நின்று தரிசனம் பண்ணாலே போதுமானது. அதற்கடியிலே நின்று கொண்டு நாம் அந்த பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த ஆன்மீக உணர்வினை நம்மால் அனுபவித்து அறிய இயலும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தினை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம். உங்கள் மனதிலே எழக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.